ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சின்ன விலாக் வீடியோ தான். சாட்டர்டே நாங்கள் சந்தைக்கு போனோம், ஒரு சின்ன விலாக் எடுத்துருக்கோம், பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நார். சரி, ஓகே, வாங்க விலாக்குள்ளே போகலாம். இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தைக்கு போனது என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றது மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா ஒரு ஐடியாவுக்காக தான். கிராம சைடில் வந்து எப்படி நாங்கள் காய்கறிலாம் வாங்குகிறோம் அப்படின்னு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் போல் தான் நான் போகிறேன். 5:30 கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மழை வர மாதிரி வரையே தோணுச்சு பார்க்கும்போது. நல்லா இருந்தது கிளைமேட். சரி, அப்படியே போயிட்டேன். எல்லா வாரமும் காய் வாங்க போகும்போது மதியமே கூட வருவா. சந்தை கூட்டு போகிறது அவளுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நாங்கள் 2 பேருமே விட்டுட்டு வேலைக்கு போயிருந்தால அவள் வந்து தனியாக இருக்க மாதிரி இருக்கு அவளுக்கு. ஸோ அதனால் சாட்டர்டே ஒரு நாளாவது கூட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவேன். அவளும் ரொம்ப ஜாலியாக சூப்பராக வருவாள், என்ஜாய் பண்ணுவாள். பார்த்தோம் அப்படின்னா நிறைய காய்கறிகள் விற்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூராக வச்சுருக்காங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இதோ பாருங்கள், இதை வச்சுருக்காங்களே, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 10 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா போல் காய்கறி வாங்கினா அப்படின்னாலே வாரம் ஃபுல்லாக நல்லா வந்து பொரியலோடு சாப்பிடுவோம். குழம்பு அப்படி சூப்பராக இருக்கும், போதுமானதாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ நான் இந்த வீக்கெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக காமிக்கேன். அப்புறம் ஒவ்வொரு காய்கறியும் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கல. கூட பாப்பா கூப்பிட்டு போகிறதெல்லாம் என்னால் எடுக்க முடியாது. ஸோ ஒரு 2-3 கிளிப் தான் எடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னென்ன காய்கறிலாம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினா அப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். அவ்வளோ கம்மி ரேட்டுக்கு விற்கோங்க எல்லாமே. எல்லா காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். கீரைலாம் பக்கத்து கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வரதால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய காய்கறிகளுமே பக்கத்து கிராமத்துலேருந்து தான் கொண்டு வருவாங்க. இந்த ஒரு கட்டப்பை ஃபுல்லாக வாங்கினேன். கிட்டத்தட்ட 150 ரூபா கிட்ட தான் எனக்கு ஆச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். அதே மாதிரி போன வீக் கொஞ்சம் காய்கறி வாங்கினது பேலன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் என்னென்ன காய்கறிலாம் வச்சுருக்கோன்னா அந்த வச்சு விட்டுட்டு அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இல்லையோ அதை மட்டும் தான் நான் வாங்கியிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வாங்கினதுல என்கிட்ட வந்து கோஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து சௌச்சோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மீதி காயெல்லாம் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 20 ரூபான்னு விற்றாங்க. இந்த பேபி பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே 10 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். அவ்வளோ காய் இருந்தது. கிட்டத்தட்ட 2 வாரம் வந்துச்சு எனக்கு. அவ்வளோ காய் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு வாரமும் காய் வாங்கும் போதே கூடவே ஏதாவது ஃப்ரூட்ஸும் சேர்த்து வாங்குவேன். ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்து வாங்குவேன். அது இல்லாமல் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். வயல்லேருந்து கொடுத்துட்டு தான் அப்படி ஏதாவது இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழம் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இந்த வெயிலுக்கு வந்து ஸ்மூதி மாதிரி செஞ்சு குடித்தோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாழைப்பழம் சேர்த்து. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இது ஃபுல்லாகவே இந்த வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபான்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். இப்போவே நான் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அடுத்ததான் நல்லா பழுத்த பழம் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ பாருங்கள், 1 கிலோ இருக்கும் ஃபுல்லாக. கரெக்டாக 1 கிலோ வாங்கினேன் 10 ரூபாய்க்கு. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா எடை போட்டும் கொடுப்பாங்க. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூறு கட்டி வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா ஒரு பிளேட்டில் வச்சுருப்பாங்க. அது வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம் 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு இவ்வளோ தான். ஸோ கடைசியாக நம்ம என்னென்ன காயெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் எல்லா காயுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லாவே இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் வாங்குறதுக்குமே. கத்திரிக்காயெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கிராமத்துலேருந்து தான் வரும். ஒரு சில காய்கறி தான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி நல்ல நாட்டு பாவக்காய் கிடைக்கும். நான் எல்லா வீக்குமே வாங்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஊர் சைட்லேருந்து கொண்டு வர்றது தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அன்றைக்கி சந்தை ஈவினிங் அப்படின்னா காலையில் தான் கிட்டத்தட்ட பறிச்சிருப்பாங்க. ஸோ நல்லாவே இருக்கும். கீரையும் அந்த மாதிரி தான், காலையில் தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்பாங்க. அப்புறம் கோவக்காய் கிடச்சிருந்தது. இந்த வீக் தான் பார்த்திங்கன்னா கோவக்காய் கூட ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது. எப்போவுமே கோவக்காய் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவே 30 ரூபா அந்த மாதிரி விற்கும். இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவே 20 ரூபாய்க்கு விற்றாங்க. அதனால் கொஞ்சம் கோவக்காவும் வாங்கியிருந்தேன். பாருங்கள், இவ்வளோ காய் கொடுத்துருந்தாங்க. பொடலங்காய் இது எல்லாமே சேர்த்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் மாங்காய் வாங்கியிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேட்டு கிடச்சிது. இப்போ பரவாயில்ல தான். இவ்வளோ தான் வந்து நான் காய் வாங்கினது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது. ஃப்ரூட்ஸுக்கு வெறும் வாழைப்பழம் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் வீட்டிலே கொய்யாப்பழம் இருக்குது, அதனால் வாங்கலை. அதே மாதிரி தக்காளி கூட பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ 2 டேஸ் முன்னாடி தான், அதனால நான் வாங்கலை. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 கிலோ இருக்குது. இது வந்து 50 ரூபான்னு வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அதுவுமே. ஸோ எல்லா காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து அதுக்கப்புறம் கவர் போட்டு வச்சாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தையில் காய்கறி வாங்குவோம் எல்லா வீக்கும். எனக்கு வந்து மேரேஜ் ஆன புதுசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தைக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் இங்கே வந்த பிறகு தான் சந்தைக்கு போகிறேன். ஸோ இங்கே தான் எங்களுக்கு கிட்ட. அம்மாட்ட இருக்கும்போது போனதில்லை. அப்போ எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ இப்போ வரைக்கும் சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என் பொண்ணுக்கு கூட அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்.
ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வாரம் நாங்கள் சந்தையில் காய் வாங்கிட்டு இருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக கிடைக்கும். கிராமத்தில் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டு. நீங்கள் எப்படி காய்கறி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.